வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாகவே தனுசு ராசி நேயர்கள் வந்து பாருங்கள், நல்லவங்களாக இருப்பீங்க, இறக்க குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க, நிறைய பேத்துக்கு உதவி பண்ணுவீங்க. தனுசு ராசினாலே ஒரு ஏமாளி தான். தனுசு ராசினாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துட்டு ஏமாந்து போவீங்க. மனிதநேயம் மிக்கவங்களாக இருப்பீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அந்த கேரக்டர் தான் தனுசு ராசி. அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க, விட்டு கொடுத்து போவீங்க. ஏமாந்து உங்கள் வாழ்க்கையை கடந்த காலமெல்லாம் பாருங்கள் தொலைச்சிட்டிங்கன்னு சொல்லிடலாம். 2015-16 உங்கள் வாழ்க்கை பிரச்சனை மேலே பிரச்சனையாக போக ஆரம்பிச்சிது. 2015 அப்புறமே வீழ்ச்சியை சந்திக்க ஆரம்பிச்சிங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிது. இப்போ உங்களுக்கு 7.5 சனி உங்களை விட்டு விலகிருச்சு. 7.5 வருஷம் படாத பாடு பட்டுட்டீங்க. சனி பகவான் உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துட்டார். உங்களை நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கும். 7.5 வருஷம் கடந்த 7.5 வருஷம் பாருங்கள், நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கும். நிறைய கற்றுருப்பீங்க. உலகன்னா என்ன, கூட இருக்கவங்கன்னா என்ன, கூட இருக்கவங்க யார் எப்பேற்பட்டவங்க, யார் உதவி செய்வாங்க, யார் நம்மளை விட்டு விலகி போவாங்க, ஹெல்ப் பண்ணவங்களாம் உங்களுக்கு யார், உங்களை விட்டு விலகி போனவங்களாம் யார், எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. நம்பிக்கை துரோகங்கள், அசிங்க அவமானங்கள், வம்பு வழக்கு பிரச்சனைகள், கூட இருந்து குளிப்பறிச்சது எல்லாத்தையும் தனுசு ராசி நேயர்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்கூட பார்த்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் பாருங்கள், நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். 7.5 சனி உங்களுக்கு ஃபுல்லாக உங்களை விட்டு விலகிருச்சு. இப்போ வந்து ராசிக்கு சனி வந்து 3ஆம் இடத்துல தான் இருக்கார், கும்பராசியில் இருக்கார். நிறைய நல்லது நடக்கும் இந்த வருஷம், சரிங்களா? ஏன்னா பிரச்சனையை மட்டுமே பார்த்துட்டு இருந்த தனுசு ராசி நேயர்களோட வாழ்க்கை இந்த வருடம் நல்லது நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லதையும் பார்க்க போகிறீங்க. கடன் இருக்கும் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா சுப கடனாக தான் இருக்கும், தவிர தேவையில்லாத கடன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. தனுசு ராசி உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 3ல் சனி இருக்காருங்க. முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கார். இதெல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். 3ல் சனி வந்துட்டாலே வெற்றின்னு அர்த்தம். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பாருங்கள், ஒரு சில பேர்லாம் சொன்னீங்க, சரி எதுவுமே நல்லது நடக்கலை, நினச்சது ஒன்று நான் நடக்கிறது வேறு மாதிரி நடந்தது, எங்களுக்கு கெட்டதே தான் நடந்தது, எந்த ஒரு முயற்சியும் எங்களுக்கு சாதகமாக அமையலை, தொடர்ந்து தோல்வியாக தான் எங்கள் வாழ்க்கை போச்சு, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, வெற்றி பாதையை நோக்கி நாங்கள் போகவே கிடையாதுங்க சார், வெற்றி நோக்கி போனால் தோல்வி தான் சந்திக்கிற மாதிரி இருந்தது, அடிமேல் அடி விழுந்தது, எந்த ஒரு நல்லதும் நடக்கலை, கெட்டதே தான் சுற்றி எங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தது, இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குங்க, சரிங்களா? நல்ல விஷயங்களுக்காக தான் கடன் வாங்குவீங்களே தவிர கெட்ட விஷயங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கடன் வாங்கவே மாட்டீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு. இந்த வருடம் உங்களுக்கு சனி பயிற்சி கிடையாது. ஏன்னா போன ஜனவரி, அதாவது 2023 ஜனவரி தான் சனி பயிற்சி உங்களுக்கு நடந்தது. இனி அடுத்த 2025 மார்ச்சில் தான் உங்களுக்கு சனி பயிற்சி நடக்கும். அதாவது அடுத்த வருஷம் மார்ச் மாதம் தான் உங்களுக்கு சனி பயிற்சி நடக்கும். இப்போ இந்த வருடம் உங்களுக்கு சனி பயிற்சி கிடையாது, ராகு கேது பயிற்சியும் கிடையாது. ஏன்னா ராகு கேது வந்து 4-10ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்காங்க. ராகு வந்து 4ஆம் இடத்துல இருக்கார், கேது வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. ஏன்னா சுபகிரகத்தோட வீட்டில் இருக்க ராகு கேது எப்போவுமே கெடுதல் பண்ண மாட்டாங்க, கெட்டது நடக்காது. இப்போ சனி வந்து சொந்த வீட்டில் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ இந்த வருடம் நீங்கள் எதை தொட்டதெல்லாம் தொடங்கும், எதை தொட்டாலும் வெற்றி தான், தோல்வியே உங்களுக்கு கிடையாதுங்க. முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை தாங்க வாழ போகிறீங்க. அடுத்தவங்களாம் நல்லா இருக்காங்க சார், நாங்கள் நல்லா இல்லை, எங்கள் வாழ்க்கை மோசமாக போயிட்டுருக்கு, அடுத்தவங்கள நாங்கள் வளர்த்தி விட்டோம், அடுத்தவங்கள நாங்கள் வழி காமிச்சோம், அடுத்தவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும், அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க வாழ்க்கை நல்லா சீரும் சிறப்புமாக இருக்குது, நாங்கள் எந்த ஒரு நல்லதையும் நாங்கள் பார்க்க கிடையாதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் நல்ல ஒரு வருடமாக தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இதுக்கு காரணம் 3ஆம் இடத்துல இருக்க சனி வெற்றி கொடுப்பார், 10ஆம் இடத்தை பார்க்குற குரு தொழில் வேலை விஷயங்களில் முன்னேற்றத்தை கொடுப்பார், எல்லாமே நடக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு வர்றார். வருட கிரகங்களுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்ருக்கோம். ஏன்னா வருட கிரகங்கள் தான் அதோட தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். இப்போ நல்லது நடந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கண்டினியூஸாக நல்லது நடக்கும், கெட்டது நடந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கெட்டதாகவே நடக்கும். அப்போ இந்த வருட கிரகத்தோட இம்பேக்ட் தான் அதிகமாக இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ராகு தான், ஒரு அற்புதமான ராகு. கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிற ராகு கேதுக்கள், அது சுபகிரகத்தோட வீட்டில் இருக்கிற ராகு கேதுக்கள் நல்லது பண்ணும்.
ஏன்னா அந்த 4ஆம் இடத்துல தான் ராகு இருக்கார், கேந்திர ஸ்தானத்தில் இருக்கார். கேதுவும் 10ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ இந்த 1, 4, 7, 10ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்தில் ராகு கேது இருக்கிறது சுபகிரகத்தோட வீட்டில் இருக்கிறது மிக சிறப்பு. அப்போ ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வாங்க முடியல. ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வாங்க முடியல. ஒரு சின்னதாக ஒரு 2 வீலர் 4 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அது கூட உங்களால் வாங்க முடியல. ஏன்னா கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குதுங்க சார், முடியல சொல்லிகிட்டு இருக்கீங்க. யாரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவி பண்ண கிடையாது. ஆனால் இந்த காலகட்டங்கள் வர பாருங்கள், 2 வீலர் 4 வீலர் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு, அந்த யோகம் உங்களுக்கு உருவாயிரும். நீங்கள் சொந்தமாக கடன் வாங்கி சொந்த உழைப்பில் உங்களால் நிச்சயமாக வாங்க முடியும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பார்த்திங்கன்னா நல்ல கடனை ஏற்படுத்தி கொடுத்துருவார், நல்ல வேலை வாங்கி கொடுத்துருவார். அப்போ வேலை தொழிலெல்லாம் நல்லா இருந்துட்டாலே நீங்களே சுயமாக சம்பாதிச்சு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் உங்களுக்கு உருவாகும். படிப்படியாக முன்னேறுவீங்க. இந்த வருடம் நல்ல வருடம். 5ஆம் இடத்தில் இருக்க குரு பாருங்கள், உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்க குரு 6ஆம் இடத்துக்கு ரிஷபராசிக்கு போயிடுவார். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நடக்கும். அதாவது பாருங்கள், வர மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி நடக்கும். புதன்கிழமை மதியம் 1 மணி அளவில் குரு பயிற்சி நடக்கும். அதாவது மேஷராசியில் இருக்க குரு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அப்போ இந்த ரிஷபத்துக்கு போகக்கூடிய குரு ஒரு சுபகிரகம் இன்னொரு சுபகிரகத்தோட வீட்டுக்கு போகிறனால நிச்சயமாக சுப பலனை கண்டிப்பாக கொடுக்கும். நல்ல வேலை வாங்கி கொடுத்துருவார் உங்களுக்கு. அதேமாதிரி பாருங்கள், ப்ரொமோஷன், வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடச்சிரும். இடமாற்றத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. சொந்த ஊர் அவங்கவுங்க ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் அவங்க ஊருக்கு பார்த்திங்கன்னா எந்த ஊருக்கு போகணுன்னு நினச்சிங்களோ அந்த ஊருக்கு கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருங்க. இடமாற்றம் சக்ஸஸ் தான், உங்களுக்கு வெற்றி தான். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். தொட்டதெல்லாம் தொடங்கும். அதனால் கவலையப்பட வேண்டாம், சரிங்களா? அந்த வேலையிலிருந்து அந்த மன உளைச்சல், அந்த மனக்கசப்பு, அந்த டிப்ரெஷன், அந்த உங்களை டென்ஷன் பண்ணாங்க பார்த்தீங்களா, நிறைய டார்ச்சர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே கம்மியாகும். வேலையாட்களுக்கு இருந்த உங்களுக்கும் வேலையாட்கள் இருந்த அந்த பிரச்சனைகள், மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனை, மேனேஜருக்கும் உங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனை, அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வேலை செய்கிற இடத்துல பாருங்கள், யாருமே உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. உங்களுக்கும் வேலை செய்கிற ஆட்களுக்கும் உங்கள் சக ஊழியர்களுக்கும் சுத்தமாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்காது. வேலை செய்கிற இடத்துல நிம்மதியாக இருந்திருக்காது. உங்களை யாருமே புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க கடந்த காலமெல்லாம். ஆனால் இனி வேலை விஷயங்கள், தொழில் விஷயங்கள்லாம் அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். சீரும் சிறப்புமாக ஒரு யோகமான ஒரு வாழ்க்கை தனுசு ராசினியர்கள் இந்த வருடம் வாழ போகிறீங்க. உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுக்குங்க, என்ன தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு பாருங்கள், சரிங்களா? ஏன்னா 7.5 சனி 7.5 வருஷம் போட்டு உங்களை புழிஞ்சு எடுத்துட்டாரு. இப்போ தான் 7.5 சனி உங்களுக்கு முடிஞ்சுது. போன வருஷம் தான் உங்களுக்கு 2023 தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. இனி உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, மூல நட்சத்திரமா, பூராட நட்சத்திரமா, உத்தராட நட்சத்திரமா, நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் இருக்கீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் வயசு என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன ஏஜில் இருக்கீங்க, ஏஜுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். நடுத்தர வயதில் இருக்க ஒரு சில பேருக்கு பலன் ஒரு சிலமான விஷயங்கள் நடக்கும். 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும். 20-25 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அப்போ உங்கள் வயசு என்ன, என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன கிரகங்களும் உங்களை வழி நடத்திட்டுருக்கு, இதுதாங்க ரொம்ப முக்கியம். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க. அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், மாறுமா மாறாதா, 7.5 சனி முடிஞ்சிருக்கு, இனிமேல் என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், நல்லது கெட்டது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.